அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் வைரஸில் 1.2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1.25 வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ அந்த வைரஸுடைய கண்டினியூஷனில் நம்ம பார்க்க வேண்டியது 1.26லேருந்து பார்க்கணும். நம்ம இப்போ பார்க்க வேண்டிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியோஃபேஜ். முதல்ல பேஜ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பேஜ்னாவே நம்ம போன கிளாஸில் சொல்லியிருக்கோம். பேஜ் அப்படின்னாவே வைரஸ் அப்படின்னு அர்த்தம். அதனால் சார் பாக்டீரியோஃபேஜ்னு பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா ஆர் கால்டு பாக்டீரியோஃபேஜ். அதாவது வைரஸ் அட்டாக் பாக்டீரியா ஆர் கால்டு பாக்டீரியோஃபேஜ்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொன்னோம், இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் லைஃப் ஃபார்ம்லேயும் டிசீஸை காஸ் பண்ணணும், அதை இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஃப்ரம் எங்கேருந்து எங்கே சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங் சொல்லியிருந்தோம். பிளான்ட் சொன்னோம், மைக்ரோ ஆர்கானிஸ் சொன்னோம். மைக்ரோ ஆர்கானிஸில் இன்க்ளூடிங் பாக்டீரியா, ஆர்கேபாக்டீரியா எக்ஸெட்ரான்னு சொல்லி முடித்தோம். இல்லை, அந்த பாயிண்ட் தான் இங்கே வைரஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா ஆர் கால்டு பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேரக்டில் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியோஃபேஜ் லிட்ரரி ஆனால் டைரக்ட்லி மீன்ஸ் ஈட்டர் ஆஃப் பாக்டீரியா. ஈட்டர் ஆஃப் பாக்டீரியா, இது ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கணும். அதே போல் பேஜின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் வேர்டில் பேஜின் அப்படின்னாவே டு ஈட் அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஒன் மார்க் கொஸ்டின், இது நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இது எங்கெங்கே சார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜஸ் ஆர் அபண்டன்ட் அதிகமாக எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயிலில் இருக்கும், ஆல் டைப் ஆஃப் சாயிலும் இருக்கும், சீவேஜ் வாட்டர் கழிவு நீர்லையும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்லையும் இருக்குது, வெஜிடபிள்ஸ்லையும் இருக்குது, அண்டு மிக்ஸ் இங்கெல்லாமே இந்த பாக்டீரியோஃபேஜஸை அதிகமாக நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். 3 மார்க்ஸாக கேட்டாங்க, ரைட் ஷார்ட் நோட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஃபுல்லாக எழுதுங்க. இதே வந்து 2 மார்க் கொஷனில் பாக்டீரியோஃபேஜ்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை இதிலேருந்து இது வரைக்கும் கூட நிறுத்திக்கலாம். இந்த வைரஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு இது வரைக்கும் நிறுத்திக்கலாம். இல்லை சார் நல்லா ஃபுல்லாக எழுதுறேன்னா இல்லை இது வரைக்கும் கூட எழுதலாம். அது இது பாயிண்ட்டு. இது வரைக்கும் இருந்தாவே போதுமான நோட்ஸ், இது வரைக்கும் இருந்தாவே போதுமான அளவு தான். இருந்தாலும் நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் சேர்த்து எழுதுனா நமக்கு மார்க் கொஞ்சம் நிறையா பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் எப்பயுமே சேர்த்து எழுதுகிற மாதிரி பாருங்கள், கம்மியாக எழுத வேணாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பாக்டீரியோஃபேஜில் நிறையா இருக்குது, டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து போன கிளாஸ் சொன்னோம் T4 பாக்டீரியோஃபேஜ்னு சொன்னோம். இப்போ T4 டீனா என்ன அர்த்தம்னா டேட்ஃபால் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னோம். தலைப்பிரட்டை வடிவம் கொண்டவன்னு சொன்னோம். இதில் ஆட் நம்பரும் இருக்குது, ஈவன் நம்பர் இருக்குது. இதில் முதல்ல கண்டுபிடிச்ச ஃபார்ம் எதுனா T4 4 பேர் வச்சாங்க. டேட்ஃபால் 1 இருக்குது, டேட்ஃபால் 2, 3, 4, 5, 6 அப்படின்னு இருக்குது. இல்லை ஆட் நம்பரும் பிரிச்சிருக்காங்க, ஈவன் நம்பரும் பிரிச்சிருக்காங்க. நாம் வந்து நம்ம புக்ஸில் படிக்க வேண்டியதுன்னா T4 அதாவது ஃபஸ்ட்டு டைப் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம பாக்டீரியோஃபேஜில் கண்டுபிடிச்ச T4 அந்த டைப் பற்றி ஃபுல்லாக அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ஒரு 5 மார்க் கொஷின். இந்த தியரி ஃபுல்லாக இப்போ பார்க்குற தியரி அப்படியே ஃபுல்லாக எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டயக்ராம் இருக்கும், அந்த டயக்ராம்ஸையும் போட்டால் உங்களுக்கு 5 மார்க்ஸ். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 பாக்டீரியோஃபேஜ்னு கேட்பாங்க. நீங்கள் இது ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ இது ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், இந்த T4 பேஜ் இஸ் எ டேட்ஃபால் ஷேப். நம்ம ஏற்கனவே சொன்னோம். இது என்ன வடிவம்னு சொன்னோம்? தலைப்பிரட்டை வடிவம் கொண்டவைன்னு சொன்னோம். சரி, அண்டு கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட்னா தலை, காலர் கழுத்து, டெய்ல் அப்படின்னா இந்த இடத்துல டெய்ல் ஷீத்னு சொல்லுவாங்க, இல்லை பாடி ஷீத்னு சொல்லுவாங்க. இங்கே பாடின்னு அடுத்து இந்த இடத்துல வந்து பாடி அப்படிங்கிற மீனிங். அதுக்கப்புறம் பேஸ் பிளேட் அடித்தட்டு, அப்புறம் ஃபைபர்னாவே டெய்ல் ஃபைபர் அப்படின்னு வால்நாறுகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த அமைப்புக்கு பேர் தான் நாம் T4 பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, இதில் ஹெட்டு எப்படி இருக்குது? ஹெட்டு கூட எது கனெக்டாக இருக்கும்? தலைனாவே இது கூட கழுத்து இருக்கும், கழுத்து உடம்போட ஒட்டி இருக்கும், பாடி ஷீட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கீழே பேஸ் பிளேட் இருக்கும். இந்த பேஸ் பிளேட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்ல் ஃபைபர்ஸ் இருக்கும். இன்னொன்று புதுசாக இருக்குது, 6 ஃபைக்ஸ் கொடுத்துருக்காங்க. முட்கள் இருக்கும், அது குத்துற மாதிரி இருக்கும், ஊசி மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். அதை பற்றியும் நம்ம ஃபுல்லாக சொல்ல போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த ஹெட் இஸ் எக்ஸோகோனல் 1 மார்க் கொஷின். என்ன ஷேப்? ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சு எக்ஸோகோனல் அருங்கோண வடிவம் கொண்டவைன்னு சொல்லுவோம். இதுதான் எக்ஸோகோனல். இந்த மாதிரி தான் அந்த வந்து T4 பாக்டீரியோஃபேஜோடைய ஹெட்டு. நம்ம இந்த இடத்துல ஹெட்னா எதை சொல்ல வரோம்னா கேப்சிட் தான் ஹெட்டு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் கேப்சிட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். அதில் சார் கேப்சிட்னா ஏதாவது ஒரு ஜெனட்டிக்கல் மெட்டீரியலை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கோட், அதாவது ப்ரோட்டீன் கோட்ஸ்க்கு பேர் தான் கேப்சிட் அப்படின்னு சொன்னோம். இந்த கேப்சிட் போன கிளாஸ் நம்ம டொபக்கோ மொசைக் பேர் சொல்லும் போது நான் கேப்சிட் இஸ் மேட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதனால் இதுக்கு பேர் கொடுத்தோம் ப்ரோட்டீன் கோட்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதே போல் இங்கேயும் உள்ளே வந்து ஜெனட்டிக்கல் மெட்டீரியல்ஸ் இப்படி இருக்கும். அந்த ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் சரௌண்ட் பண்ணி யாருக்கான ஹெட் இருக்காங்க. ஹெட் இதனால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப்சிட்
சொல்கிறோம். அது ஹெட்டு கேப்சூல்னு சொல்கிறோம். இந்த கேப்சூல் இஸ் மேட் ஆஃப் அ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எவ்வளோ ப்ரோட்டீன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் ப்ரோட்டீனில் யூனிட்ஸ் இருக்குது, சப் யூனிட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது, நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இங்கே எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். The head is hexagonal which consists of about 2000 identical protein. இது one more question. 2000 identical protein subunits எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஹெட்டையும் அந்த உடம்பு பாடியும் கனெக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா the long helical tail. இங்கே தான் பாடி ஷீத். இந்த long helical tail consists of the inner tubular core which consists of which connected to the head by a collar னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல காலர் இருக்கும். இந்த காலர் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாடி இப்படி இருக்கும். இந்த பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இன்னர் டியூபுலர். இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அதுதான் இன்னர் டியூபுலார் கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடியும் இந்த ஹெட்டையும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது ஒரு ரெண்டு ஆச்சுங்களா. இதே மாதிரி கீழே இன்னொரு ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாடியும் அந்த கீழே இருக்கிற டெயில் ஃபைபர்ஸ் அதையும் கனெக்ட் பண்ணுறது யாருன்னா பேஸ் பிளேட். அதே அடுத்த பாடலே பாருங்கள், தேர் இஸ் எ பேஸ் பிளேட் அட்டாச் டு த எண்ட் ஆஃப் டெயில். அதாவது டெயில்னால் டெயில் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேஸ் பிளேட் கன்சிஸ்ட் ஆஃப் பேஸ் பிளேட்டில் என்ன சார் இருக்குது பாருங்கள். மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துல பேஸ் பிளேட் பாருங்கள். இதுதான் அந்த பேஸ் பிளேட். கீழே இருக்கிறத மட்டும் காமிக்கிறேன். இந்த பேஸ் பிளேட்டில் இந்த மாதிரி 6 முட்கள் இருக்கும். இப்படியே வரிசையாக 6 முட்கள் இருக்கும். சரிங்களா? நம்ம 5 தான் காமிச்சிருக்கோம், 6 இருக்கும். இந்த இடத்துல தான் இந்த ஷேப்பில் இப்படி என்ன இருக்குன்னா டெயில் ஃபைபர்ஸ் இப்படி இருக்கும். ஒவ்வொன்றா அப்படி டெயில் ஃபைபர்ஸ் இப்படி இருக்கும். பாருங்கள், இந்த சைடில் 3 காமிச்சிருக்கோம், இந்த சைடில் 3 காமிச்சிருக்கோம். டெயில் ஃபைபர் 6 இருக்குது, இங்கே 6 ஸ்பைக்ஸ் இருக்குது. இதுதான் பேஸ் பிளேட்டு. சரிங்களா? அதை கொடுத்துருக்கோம். சரி, இந்த பேஸ் பிளேட் கன்சிஸ்ட் ஆஃப் 6 ஸ்பைக்ஸ். இங்கே காமிச்சிருக்க பாருங்கள், 6 ஸ்பைக் முட்கள்னு சொல்லுவாங்க. அண்ட் 6 டெயில் ஃபைபர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. These fibers are used to attach the page on the cell wall of bacteria host. எப்படி நம்ம கொசு நம்ம மேலே உட்காருதோ, நம்ம அப்படியே மேலே தோலில் உட்காருதுலையும் அதே போல் பாக்டீரியாவுடைய செல் வாலில் பேஜோடைய எந்த பார்ட்ஸ் உட்காருன்னு பார்த்தீங்கன்னா டெயில் ஃபைபர்ஸ் தான் உட்காரும். சரிங்களா? எதுக்காக சார் இந்த பேஜ் பாக்டீரியாக்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். அதனோட ஜென்ரேஷனை டெவலப் பண்ணணும் அப்படின்னா இதனால் ஏற்கனவே நம்ம சொன்னோம், வெளியே டெவலப் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இது கிடையாது. ஆனால் என்ன பண்ணோம், தே நீடு ஹோஸ்ட்னு சொன்னோம். கண்டிப்பாக ஹோஸ்ட்டுக்குள்ளே போய் மட்டும்தான் என்ன பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், அதை ரெப்ளிகேஷன்ஸ் பண்ணோம், இதில் ஜென்ரேஷனை உருவாக்கும், ப்ரோஜனியை ஃபார்ம் பண்ணும், சந்ததியை உருவாக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரிங்க சார், இந்த ஹெட்டுன்னு சொன்னோம். அந்த ஹெட்டுக்குள்ளே என்ன சார் ஜெனடிக்கல் மெட்டீரியல் இருக்குது, டிஎன்ஏவா சார் ஆர்என்ஏவா சார்னு பார்த்தா பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிஎன்ஏ தான் ஜெனடிக்கல் மெட்டீரியலாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், அது எந்த மாதிரி ஜெனடிக்கல் மெட்டீரியல்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகுல்னால் ஜெனடிக்கல் மெட்டீரியல் அர்த்தம்பா. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகுல் அபவுட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 மில்லி மைக்ரான் டைட்லி பேக்டு இன்சைட் த ஹெட். எதுக்குள்ளே இருக்குது, எப்பயுமே சொன்னோம் கோட் இருக்கும், அந்த கோட்டுக்குள்ளே யார் உள்ள உட்காந்துருப்பாங்க, டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏ இருப்பாங்கன்னு சொன்னோம். இங்கே நம்ம என்ன ஆர்கன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், பாக்டீரியா பற்றி பார்க்கறதுனால இங்கே என்ன இருக்குன்னா டிஎன்ஏ தான் இருக்குது. அது இந்த டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஎன்ஏ சப்போர்ட் எவ்வளோ டைம் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ சப்போர்ட் 1000 டைம். இந்த டிஎன்ஏ இஸ் அபவுட் 1000 டைம் லாங்கர் தென் த பேஜை விட இந்த டிஎன்ஏ 1000 மடங்கு பெரியவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியரி அப்படியே நீட்டாக எழுதணும், நல்லா பார்த்துக்கணும், தெளிவாக பார்த்துக்கணும். இந்த 50 மில்லி மைக்ரான், இந்த 1000 டைம்ஸு, எந்த ஜெனடிக்கல் மெட்டீரியல் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கூட பார்க்க வேண்டியது, இதில் நம்ம 3 டயக்ராம் இருக்குது. ஏற்கனவே இதை பார்த்தது தான். நாம் இதில் இப்போ என்ன டயக்ராம் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த டயக்ராம் மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? இந்த நம்ம ஸ்ட்ரக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், நடத்தும் போது சொல்லிட்டோம். இருந்தாலும் இப்போ தனியாகவும் டயக்ராமும் காமிச்சிடலாம். பாருங்கள், ஹெட் இருக்குது. இந்த ஹெட்டுக்கு என்ன சொன்னோம், எக்ஸோகனல் ஷேப் சொன்னோம். பாருங்கள், எக்ஸோகனல் ஷேப் இருக்குது. உள்ளே என்ன இருக்குது, ஜெனடிக்கல் மெட்டீரியல் டிஎன்ஏ, அது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது. அது டைட்லிக் ஆகிடுங்க 50 மில்லி மைக்ராங்கிறத சொன்னோம். சரிங்களா? அப்புறம் காலர்னால் கழுத்து. இந்த தலைப்பகுதியும் இந்த ஷீத்து உடம்பு பகுதியும் கனெக்ட் பண்ணுறதுன்னா காலர் இருக்குது. சரிங்களா? அந்த ஷீத்துடைய மறுபகுதி என்னென்னு பார்த்தோன்னா பேஸ் பிளேட்.
அந்த பேஸ் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஸ்பைக்ஸ் இருக்க மாதிரி தெரியுது, அந்த பக்கம் ஒரு 3 ஸ்பைக் தெரியும். நம்மளுக்கு தெரியுது 3 தான் இருக்குது. டெயில் ஃபைப் பர்சன்ட்னா 6 டெயில் ஃபைப் பர்சன்ட் பாருங்கள். அப்படியே கொசு வந்து எப்படி நம்ம மேலே உட்காந்து கரெக்டாக புஷ் பண்ணி உட்காருமோ அதே மாதிரி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம ஊசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு இன்ஜெக்ட் பண்ணது இல்லையா, இன்ஜெக்ட் பண்ணி பிளட்டை உறிஞ்சிட்டு அந்த மாதிரி இந்த ஸ்பைக்கு வந்து அப்படியே நம்ம செல்லுடைய சர்ஃபேஸில் குத்தும். நல்லா குத்திட்டு இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல உள்ள பாடியில். அப்போ அந்த ஹோல்ஸ் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிஎன்ஏ அப்படி நேராக இங்கேருந்து அப்படியே இங்கே வரும். அப்படின்னா எந்த செல்லில் அது உட்காருதோ அந்த செல் வழியாக உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடும். இப்போ டிஎன்ஏ ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே இந்த டிஎன்ஏ ஈஸியாக உள்ளே என்ட்ராயிடும். இது எப்படி நம்ம அந்த மஸ்கிட்டோஸ் ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி மஸ்கிட்டோ பிளட்டை உரியுது. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா அப்படியே இங்கேருந்து புஷ் பண்ணி அந்த டிஎன்ஏ உள்ளே அனுப்புது. எதை அனுப்புது அப்படின்னா டிஎன்டிக்கல் மெட்டீரியல் வந்து இந்த பேஜிலிருந்து எங்கே போகுது அப்படின்னா ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டயக்ராம் மட்டும் ஒரு 3 மார்க் கொஷின்ஸ் வரும். ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் T4 பாக்டீரியா கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நம்ம 3 பாக்ஸாக சொல்லியிருப்போம். இதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். சரி, இதோட இந்த நம்ம பாக்டீரியா ஃபேஜுங்கிறத முடிச்சிட்டோம். நம்ம அதுக்கப்புறம் எப்படி இது வந்து உள்ளே போய் மல்டிப்ளிகேஷன் ஆகுது, லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், இந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு என்ன பண்ணும், கில் பண்ணுதா, இந்த ஹோஸ்ட்டை கில் பண்ணுதா, இல்லை கில் பண்ணாமல் இன்டகிரேட் ஆகிட்டு வெளியே வந்துடுதா, இதோட இப்போ சந்ததியெல்லாம் உருவாக்கிட்டு வெளியே வந்துடுதாங்கிறத பற்றி ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தது பாருங்கள், மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆர் லைஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் பேஜஸ். வாழ்க்கை சுழற்சி, பெருக்க முறைன்னு சொல்கிறாங்க அல்லது வாழ்க்கை சுழற்சி. எதனுடைய வாழ்க்கை சுழற்சி? பேஜோடைய வாழ்க்கை சுழற்சி பற்றி பார்க்கணும். இதில் இந்த பேஜஸ் மல்டிப்ளை த்ரூ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். 2 விதமான டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வகைகளில் வந்து இது பெருக்க முடியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டிக் சைக்கிள் ஆர் அதுக்கு இன்னொரு பேர் விர்லன்னா எபிலிட்டி டு கில் த ஹோஸ்ட். உள்ளே போயிட்டு இது என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த ஹோஸ்ட்டை கில் பண்ணிட்டு தான் வெளியே வரும். இது வந்து இன்னும் விர்லன்னா வீரியம் உள்ளவைன்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் லைசோஜெனிக் ஆர் விர்லன். லைசோஜெனிக்னா என்ன சார்னா நம்மளுக்கு லைசோஜெனிக்னா உறக்க நிலை அப்படின்னு சொல்லுவோம். விர்லன்னா என்ன நம்மளுக்கு வீரியமற்றவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2 டைப் இருக்குது. இதில் நான் முதல்ல பார்க்க வேண்டியது லைட்டிக் சைக்கிள். ஒரு 5 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. இதில் ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது, வித் டயக்ராம் இருக்குது. அந்த டயக்ராம்ஸையும் நம்ம போடணும். சரிங்களா? நான் முதல்ல பார்க்க வேண்டியது லைட்டிக் சைக்கிள் பார்க்குறோம். 2 டைப்பில் முதல் டைப் வந்து லைட்டிக் சைக்கிள் பார்க்குறோம். டூரிங் த லைட்டிக் சைக்கிள்ஸ் ஆஃப் பேஜ் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ஹோஸ்ட். அது என்ன சார் டிஸ்இன்டகிரேஷன்னா அந்த வந்து ஹோஸ்டோடைய செல்லை வந்து செதைச்சிட்டு தான் வெளியே வரும். அது கில் பண்ணிவிட்டு அப்படி தான் வெளியே வரும். டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ஹோஸ்ட் பாக்டீரியா செல், அந்த செல்லை அழிச்சிட்டு தான் வெளியே வருது. அதான் டிஸ்இன்டகிரேஷன், சிதைவடைய செய்தல்னு சொல்கிறாங்க. அண்ட் அக்கர்ஸ் அண்ட் த ப்ரோஜெனி வீரியான். என்ன சார் ப்ரோஜெனி வீரியான்னாவே வைரஸ் அப்படின்னு அர்த்தம். ப்ரோஜன்னா சந்ததி. இப்போ உள்ளே போன பேஜ் வைரஸோடைய சந்ததி, அதுக்கு பேர் தான் ப்ரோஜெனின்னு சொல்லுவாங்க. பேஜ் உள்ளே போயிட்டு பாக்டீரியாக்குள்ளே உள்ளே போயிட்டு அதோட சந்ததியெல்லாம் உருவாக்கிட்டு வெளியே வந்துடுது. அதான் வேரியன்ஸ் ஆர் ரிலீஸ்ட். இதில் வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இல்லை ஒவ்வொன்றா நம்ம வந்து தெளிவாக பார்க்கணும். மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் 1 பை 1 போகணும். சரிங்களா? பாருங்கள், நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது இதில் 5 டைப்பில் முதல் டைப் வந்து அட்சாப்ஷன். அது என்ன சார் அட்சாப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊடுருவுதல், ஒட்டி கொள்ளுதல். அட்சாப்ஷன் அப்படின்னா ஒட்டி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த பேஜ் டிஎன்ஏ பார்ட்டிகிள்ஸ் இன்ட்ராக்ட் வித் செல் வால். இந்த பேஜ்னு சொல்கிறோம். அந்த வைரஸோடைய பார்ட்டிகிளில் நம்ம ஹெட்டு சொன்னோம், அந்த பாக்டீரியா பேஜில் ஹெட்டு சொன்னோம், காலர் சொன்னோம், பாடி ஷீத் சொன்னோம், பேஸ் பிளேட் சொன்னோம், அப்புறம் வந்து 6 ஸ்பைக்ஸ் சொன்னோம், டெயில் ஃபைபர்ஸ் சொன்னோம். இதில் எந்த பார்ட் வந்து கான்டாக்ட் பண்ணுதுன்னா டெயில் ஃபைபர்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த பேஜ் T4 பாக்டீரியா பேஜில் இந்த T4 பார்ட்டிகிள்ஸ் இன்ட்ராக்ட் வித் செல் வால் ஆஃப் ஹோஸ்ட். அந்த ஹோஸ்ட்டை நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே ஈகோலி பாக்டீரியா கொடுத்துருக்காங்க. இந்த பாக்டீரியாவில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஷேப் இருக்குது. ஒன்று வந்து காக்கஸ்னாவே ரவுண்ட் ஷேப், ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க காக்கஸ் பாக்டீரியா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேஸ்லெஸ் ஃபார்ம்னாவே ராட் ஷேப்டு பாக்டீரியா. இந்த பேஸ்லெஸ் ஃபார்ம் பாக்டீரியாவுக்கு தான் நம்ம என்ன எடுத்தோம்னா இதுதான் ஈகோலி. இந்த ஈகோலி பற்றி இப்போ தீண்டெல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்து ஸ்பைரலம் வந்து ஸ்பைரல் ஷேப் இப்படி சுற்றி இருக்கும். இந்த ஸ்பைரலம். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஷேப் இருக்குது. இதில் வந்து நமக்கு எடுத்துக்கிட்டது என்ன எடுத்துக்கிட்டோம், நம்ம இந்த ஷேப்பை எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள். இந்த பேஜ் டெயில் மே கான்டாக்ட் பிட்வீன், பாருங்கள், இந்த பேஜ் டெயில்
மேக் கான்டாக்ட் பிட்வீன் த டூ. இந்த பக்கம் எதை கனெக்ட் பண்ணுது, இந்த டெயில் ஃபைபர்ஸ், அந்த பக்கம் எதை கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, the tail fibers recognize the contact the specific receptor sites present on bacterial cell surface. அந்த டெயில் ஃபைபர்ஸ் வந்து இந்த பக்கம் எதை கனெக்ட் பண்ணால் பாக்டீரியாவுடைய செல் சர்ஃபேஸை கனெக்ட் பண்ணுது. இப்போ கொசு வந்து உட்காரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக பொசிஷன் பார்த்து உட்காந்து அதுக்கப்புறம் தான் குடிக்கலாமான்னு பார்க்கலையா, அந்த தான் ஸ்பெசிஃபிக் ரிசப்டார் சைட். சரிங்களா? இப்போ பாக்டீரியாவில் எல்லா இடத்துலையும் இல்லை, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் அந்த உட்காருது பாக்டீரியாவுடைய செல் சர்ஃபேஸில். அந்த இடத்துக்கு இப்போ தான் ஸ்பெசிஃபிக் ரிசப்டார் சைட்ஸ்னு பேர். சரிங்களா? சரி சார், இந்த டெயில் ஃபைபர்ஸ் எதனால் சார் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிப்போபாலிசாக்கரைட், மோனோசாக்கரைட், டைசாக்கரைட்னா சின்ன கிளாஸில் கேள்விப்பட்டிருப்போம். ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, பாலிசர்க்கரைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இங்கே லிப்பிட்ஸாலாம் இருக்குது, சுகராலாம் இருக்கிறனால லிப்போபாலிசாக்கரைட். எது சார்னா, the tail fiber is made up of lipopolysaccharides act as a receptor in pages. இந்த டெயில் ஃபைபர் ரிசப்டாராக வேலை செய்யுது. ஏன்னா இது வரைக்கும் இந்த ஜெனட்டிக்கலி மெட்டீரியல் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்குள்ளே, அதாவது கேப்சூலுக்குள்ளே இருக்காங்க. அங்கேருந்து காலரை தாண்டுறோம், காலரை தாண்டி பாடி ஷீட்டுக்குள்ளேயே எங்கே வரணும், பேஸ் பிளேட்டுக்கு வரணும். கடைசியாக தான் எங்கே போகணுன்னா நமக்கு செல் சர்ஃபேஸ்க்குள்ளே உள்ளே போகணும். எந்த செல் சர்ஃபேஸ், பாக்டீரியாக்குள்ளே செல் சர்ஃபேஸ்க்குள்ளே உள்ள போகும். அந்த இடத்துல இந்த டெயில் ஃபைபர்ஸ் வந்து புஷ் பண்ணி உட்காந்துருக்கோம். அட் த டைம் இந்த டெயில் ஃபைபர்ஸ் என்ன ஆகுதுன்னா அப்படியே பெண்ட் ஆகும், வளையும். எப்படி வளையுதுங்க முதல்ல நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? அடுத்தது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே முடிக்கணும். கொஷின் பேர் என்னென்னா லேண்டிங். The process involving the recognitions of page to bacterium is called landing. எந்த இடத்துல அந்த டெயில் ஃபைபர்ஸ் வந்து உட்காந்து இந்த பொசிஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்குன்னு முடிவு பண்ணுது இல்லையா, அதுக்கு பேர் லேண்டிங். பாருங்கள், நான் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம், ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது அந்த ஃப்ளைட்டுடைய பாடியும் அந்த கீழே எர்த்து சர்ஃபேஸையும் கனெக்ட் பண்ணுறதுன்னா அந்த டயர்ஸ் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே டெயில் ஃபைபர்ஸ் வந்து அந்த வைரஸோடைய பார்ட்டிகல்ஸ்லையும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செல்லுடைய பாக்டீரியல் செல் சர்ஃபேஸையும் கனெக்ட் பண்ணுது. இப்போ உட்காந்தாச்சு, எது மேலே உட்காந்துருக்கு, இந்த பேஜு பாக்டீரியாவுடைய செல் சர்ஃபேஸில் உட்காந்துருக்கு, லேண்ட் ஆயிடுச்சு, அதனால் லேண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, once the contact is established between tail fibers and the bacterial cell, the tail fibers bend. இப்போ கான்டாக்ட் ஆச்சு, இந்த பொசிஷன் நம்ம கரெக்டாக நினச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெயில் ஃபைபர்ஸ் வந்து அப்படியே பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பெண்ட் ஆகிட்டு அந்த பேஸ் பிளேட் இல்லையா, இப்படி இருக்கக்கூடிய பேஸ் பிளேட்டு, இப்படி இருக்கக்கூடிய டெயில் ஃபைபர்ஸ், இந்த டெயில் ஃபைபர்ஸ் பெண்ட் ஆகும். இப்படி பெண்ட் ஆகணும்னு என்னாச்சுன்னா இந்த பேஸ்க்குள்ளே இது போய் என்ன ஆகுதுன்னா அந்த செல் சர்ஃபேஸில் உட்காந்துரும். எது சார் உட்காருனா, அந்த முள் இருக்கு இல்லையா, 6 ஃபைக்ஸ்ன்னு சொன்னாங்க, அது போய் கரெக்டாக செல்ஸ் அந்த பாக்டீரியோடைய செல் சர்ஃபேஸில் செல் வாலில் உட்காந்துரும். இப்போ எது கனெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த பாக்டீரியோடைய செல் சர்ஃபேஸும் அந்த பேஸ் பிளேட்டும் ஒரு இன்ட்ராக்டில் இருக்குது. இது காரணம் என்ன, அந்த டெயில் ஃபைபர்ஸ் என்ன ஆகுது, பெண்ட் ஆகுறது தான் காரணம். பாருங்கள், இந்த பெண்ட் டு ஆங்கர் அண்ட் பின்ஸ்னால் குத்துது. எது குத்துதுன்னா அந்த டெயில் ஃபைபர்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் பிளேட்டில் இருக்கக்கூடிய முட்கள் இருக்கு இல்லையா, அது இந்த பின்ஸ். அண்ட் பேஸ் பிளேட் டு செல் பிளேஸ் செல் சர்ஃபேஸ். இப்போ பேஸ் பிளேட் எங்கே இருக்குது, செல் சர்ஃபேஸில் ஒட்டிகிட்ருக்கு. இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் சார்னு பார்த்தீங்கன்னா பின்னிங் அப்படின்னு பேர். இந்த பின்னிங்னா குத்துதல். எது வந்து இப்போ குத்தி இருக்குன்னா டெயில் ஃபைபர்ஸ் வந்து உட்கார்ந்தாங்க, டெயில் ஃபைபர்ஸ் என்ன பண்ணால் பெண்ட் ஆச்சு. பெண்ட் ஆகும்போது பேஸ் பிளேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி எங்கே வந்ததுன்னா செல் சர்ஃபேஸில் ஒட்டிச்சு. அதில் யார் இருக்காங்கன்னா 6 ஸ்பைக்ஸ் இருக்குது. இந்த 6 ஸ்பைக் என்ன ஆகுதுன்னா ஒட்டி குத்திருக்கு. இப்போ என்ன ஆகுனா அந்த இடத்துல என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம அடுத்த பேராகிராஃபில் பார்க்குறோம். இது மட்டும் ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. டிஸ்கிரைப் அட்சார்ப்ஷன் கேட்டாலும் இதில் அட்சார்ப்ஷன் என்ன சொல்லியிருக்கோம், ஒட்டி கொள்ளுதல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது ஒன்று. நம்ம நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது அடுத்தது பெனிட்ரேஷன். அதனால் சார் பெனிட்ரேஷனை ஊடுருவுதல். இப்போ பேஸ் பிளேட்டும் செல்வாலுடைய சர்ஃபேஸும் ஒட்டிகிட்டு இருக்கு. இப்போ என்ன உள்ளே போகணும், அந்த நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல் உள்ளே போகணும். அப்போ என்ன ஆகணும், சில என்சைம்லாம் ஆக்ட் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம ஹோஸ்ட்டு கிடச்சிருச்சு, இந்த வைரஸ்க்கு ஹோஸ்ட்டு கிடச்ச உடனே இது ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆகும்போது ஆல்ரெடி இந்த வைரஸில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ என்ன பண்ணோம், ஹோஸ்ட்டுடைய செல்வால் கரைச்சிரும். கரைச்சிட்டு ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் உள்ளே போயிடும். உள்ளே போய்ட்டு என்னென்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்யும். சரிங்களா? இப்போ பெனிட்ரேஷன்னா ஊடுருவுதல் அப்படின்னு பேர். அதில் சார் ஊடுருவுதல் பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி சார் நடக்குதுன்னா, இந்த பெனிட்ரேஷன் ப்ராசஸ் இன்வால்வ் மெக்கானிக்கல் அண்ட் என்சைமேட்டிக் டைஜஷன். டைஜஷன் உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே நம்ம வந்து கரைச்சி எடுத்துருது. டைஜஷன் ஆஃப் த செல் வால் ஆஃப் ஹோஸ்ட். ஹோஸ்ட்னா யார், ஹோஸ்ட்னாவே இங்கே பாக்டீரியா. இந்த பாயிண்ட்.
At the recognition site page digests cell wall structure by viral enzyme. அந்த நம்ம இந்த உட்கார்ந்த உடனே ஒட்டின உடனே பார்த்தீங்கன்னா அந்த பேஸில் ஒட்டின உடனே அட் த டைம் அந்த வைரஸ்லேருந்து என்சைம் செக்ரேட் ஆகும். அந்த என்சைமுக்கு பேர் தான் என்னன்னா லைசோசைம். அந்த சைமுன்னாவே என்சைம், லைசோன்னா அந்த வாலை ஃபுல்லாக கரைச்சிரும், அந்த இடத்துல கரைச்சிரும். இப்போ கரைச்சோன்னா ஈஸியாக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வலி ஏற்படுத்துறது. எதுலேருந்து பார்த்தா ஏற்கனவே நம்ம அந்த பாடி கோர்னு சொன்னோம், டியூப்லார் கோர்னு சொன்னோம் இல்லையா, அது எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குது. அழகாக அந்த எட்டில் இருந்து பாருங்கள், இப்படி எட்டு இருக்குதுன்னு சொன்னோம். இந்த எட்டிலேருந்து கோளாறு வழியாக இந்த இருக்கக்கூடிய ஜெனடிக் மெட்டீரியல் ஈஸியாக கோளாறு வழியாக உள்ளே வந்துடும். அப்புறம் இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொன்னோம், இந்த எம்டி ஸ்பேஸ்லேயே உள்ளே வந்துடும். இப்போ பேஸ் பிளேட்டில் இருக்குது, இங்கே எங்கே வந்துன்னா இப்போ பேஸ் பிளேட்டில் இருக்குது. இந்த பேஸ் பிளேட்டில் இருந்தால் நம்மளுக்கு அந்த என்சைம் செக்ரேட் ஆகி அந்த செல்வாலை கரைச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா இங்கேயும் எம்டி ஸ்பேஸ் இருக்கும், ஏன்னா அங்கேருந்து என்சைம் செக்ரேட் ஆகுது. சரிங்களா? அடுத்தது பாயிண்ட் பாருங்கள், ஆஃப்டர் ஃபின்னிங். இப்போ குத்துன உடனே ஆஃப்டர் ஃபின்னிங் த டெயில் ஷீத் கான்ட்ராக்ட் ஏடிபி. நம்ம ஏற்கனவே ஏடிபி கேள்விப்பட்டிருக்கோம். ஏடிபினா எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லின் ஆற்றல் நாணயம் அப்படின்னு தமிழில். ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். எத்தனை பாஸ்பேட்னா 3 பாஸ்பேட் இருக்குது. இதோடைய வேலை என்ன சார்னா, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஆக்ட் as the carrier of energy yielding and energy receiving reactions of the cell. எங்கெல்லாம் எனர்ஜி தேவைப்படுதோ அங்கே எனர்ஜியை கொடுத்துட்டு, எங்கெல்லாம் எனர்ஜி தேவையோ அங்கே வந்து எனர்ஜியை எடுத்துக்கும். சரிங்களா? இதுதான் என்னுடைய வேலையை. அந்த டைமில் வந்து இந்த பாடி டெயில் ஷீத் கான்ட்ராக்ட் யூஸிங் ஏடிபி அண்ட் அப்பீர் ஷார்ட்டர். ஏடிபிங்கிற எனர்ஜி யூஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னா, இது வரைக்கும் கொஞ்சம் லாங்காக இருந்த அந்த பாடி ஷீத்து உடம்பு என்ன ஆகுது அப்படின்னா ஷார்ட்ராகுது, திக்கராகுது. ஏன் சார் ஷார்ட்ராக திக்கராகுதுன்னா, ஆல்ரெடி அந்த டெயில் வெப்பஸ் பெண்ட் ஆயிடுச்சு, பேஸ் பிளேட் வந்து உட்காந்துருச்சு, ஹெட்டு வந்து புஷ் பண்ணுது. எதுக்காக ஹெட்டு புஷ் பண்ணோம்? ஹெட்டுக்குள்ளேருந்து யார் இருக்காங்க? ஜெனட்டிக்கலி மெட்டீரியல் இருக்குது. இப்போ ஜெனட்டிக் மெட்டீரியல் புஷ் பண்ணும்போது என்னென்னா அப்படியே பாடி இந்த பக்கம் பேஸ் பிளேட் அப்படியே தான் இருக்கும், டெய்லி வந்து அப்படியே புஷ் பண்ணிகிட்டே வர என்னன்னா அதோடைய பாடி ஷீத்து குறையுது, ஷார்ட்டராக மாறுது. சைடில் வந்து என்ன ஆகுனா அப்படியே பிதுங்கிட்டு போகும்போது திக்கராக மாறும். சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கூடிய பாயிண்ட். ஆஃப்டர் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் த பேஸ் பிளேட் என்ன ஆகுது பாருங்கள், நார்மலாக இருந்த பேஸ் பிளேட் இப்போ என்ன ஆகுது, என்லார்ஜ் ஆகுது. எந்த சார் என்லார்ஜ் ஆகுது, எந்த மாதிரி ஷேப்பில் என்லார்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெர்டிக்கலாக ஹரிசாண்டலான்னு பார்த்தோன்னா ஹரிசாண்டலாக இப்படி சின்னதாக இருந்த பேஸ் பிளேட் என்ன ஆகுதுன்னா இப்படி பெருசாகுது. ஏன் என்னாச்சு, இங்கேருந்து புஷ் பண்ணிகிட்டே என்னாச்சு, இது என்ன ஆகுதுன்னா பிதுங்கிட்டு போகுது இல்லையா, அப்போ என்ன ஆகுதுன்னா அது பேஸ் பிளேட் வந்து ரொம்ப பெருசாக என்லார்ஜ் ஆகுது. அப்போ என்லார்ஜ் வந்து ஈஸியாக இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு கேப்பு ஒன்று ஃபார்ம் ஆகும். இது வரைக்கும் இங்கே வந்து யார் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கேப் ஆகும் போது ஈஸியாக இங்கே வந்துடும். ஆல்ரெடி இங்கே பாக்டீரியோடைய செல் சர்ஃபேஸ் என்ன இருக்குது, இந்த இடத்துல ஃபுல்லாக கரைச்சிருக்கு, கரைச்ச வேலை ஈஸியாக அந்த வழியாக உள்ளே என்ட்ராகி போகும் அப்படிங்கிறத பாயிண்ட்டு. சரிங்களா? பாருங்கள், இந்த பேஸ் பிளேட் enlarges through which DNA, இப்போ DNA is injected. இப்போ என்ன ஆகுது, இந்த DNA is injected உள்ளே போகுது into the cell wall without using metabolic energy. எந்த ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உள்ளே அழகாக போகுது, எந்த ஒரு எனர்ஜி தேவையில்லை. சரிங்களா? மேலேருந்து நம்ம பைப்பில் தண்ணி ஊற்றினா எந்த ஒரு எனர்ஜி தேவையில்லை, அது பாட்டு தண்ணி கீழே வந்துகிட்டே இருக்குது, எவ்வளோ தூரம்னாலும் கீழே போகலையா. அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா அந்த ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் வந்து அழகாக அந்த உடம்புலேருந்து பாடி ஷீத்துலேருந்து அந்த பேஸ் பிளேட் வழியாக உள்ளே வந்து பேஸ் பிளேட்லேருந்து எங்கே உள்ளே போகுதுன்னா அந்த பாக்டீரியல் செல்லுக்குள்ளே உள்ளே போயிடுது. ஏன்னா செல்வால் கரைச்சிருச்சு. அந்த என்சைம் பேர் லைசோசைம்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது ஒரு 2 மார்க் கொஷின், டிரான்ஸ்ஃபெக்ஷன் என்னென்னு கேட்பாங்க. பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். The steps involving injections of DNA particle allen into bacterial cell is called transfection. எங்கேருந்து எங்கே போயிருக்கு, டிஎன்ஏ பார்ட்டிக்கிள் வந்து எங்கே இருந்துச்சு, ஹெட்டில் இருந்துச்சு, அப்புறம் காலருக்கு வந்துச்சு, அப்புறம் பாடி ஷீத்துக்கு போணுச்சு, பேஸ் பிளேட் வந்து கடைசி எங்கே போயிருக்கு அப்படின்னா பாக்டீரியல் செல்லுக்குள்ளே போயிடுச்சு. சரிங்களா? சரி, அடுத்தது மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஒரு 2 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இருக்குது. அந்த 2 மார்க்குக்கு என்ன பேர்னா கோஸ்ட். அந்த 2 மார்க் பேர் கோஸ்ட். The empty protein coat leaving outside the cell is known as ghost. ஓடுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், என்ன உள்ளே போயிடுச்சு, அந்த ஹெட்டு அப்படியே தான் இருக்குது, அந்த பாடி ஷீத்து மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, எல்லாமே குறைஞ்சிருச்சு. உள்ளே யார் உள்ளே மட்டும் போயிருக்காங்கன்னா ஒருத்தர் மட்டும் உள்ளே போயிருக்காரு. யாருன்னா ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் மட்டும் உள்ளே போயிருக்காரு. வெளியே என்ன இருக்குன்னா வெறும் கூடாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது அடுத்தது 2 மார்க் கொஷின் இந்த பேராகிராஃபில். இதுவும் ஒரு 5 மார்க் கொஷின் பெனிட்ரேஷன். இதுவும் நல்லா படிச்சுக்கணும்.
அதுக்கடுத்து சிந்தசிஸ். சரிங்க சார், இப்போ டிஎன்ஏ உள்ளே போயிடுச்சு சொன்னோம். உள்ளே போய் யார் கூட இன்ட்ராக்ட் ஆகிறாங்க, பாக்டீரியாக்குள்ளே போயிட்டு என்ன வேலையை செய்யுதுன்னு பார்க்கணும். சிந்தசிஸ்னால் உற்பத்தி செய்தல். என்ன உற்பத்தி செய்யும்னா, பாக்டீரியா ஆல்ரெடி அதனுடைய வேலையை செஞ்சிட்ருக்கோம், அதுக்கு தேவையானதெல்லாம் உற்பத்தி செஞ்சிட்ருக்கோம், ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம், சிந்தசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த வைரஸோடைய ஜெனடிக் உள்ளே போயிட்டு அந்த பாக்டீரியாவுடைய வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணி சீஸ் பண்ணிடுது, டேக் ஓவர் பண்ணிடுது. டேக் ஓவர் பண்ணிவிட்டு இதோடைய வேலையை மட்டும்தான் செய்ய அலோவ் பண்ணுவோம், அந்த பாக்டீரியாஸுடைய நார்மல் ஃபங்க்ஷனை செய்ய விடாது. அதை நம்ம பார்க்கணும். The steps involved in the degradations of bacterial chromosome. இது என்ன, நேராக உள்ளே போயிட்டு இந்த ஜெனடிக் மெட்டீரியல் உள்ளே போயிட்டு டீக்ரேட் பண்ணுது. சரியா? என்ன சார் இதை டீக்ரேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரைக்குது. உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், கரைச்சின்னு சொன்னோம். இங்கே என்ன பண்ணோம்னா சிதைவடை செய்யுது. எதை சிதைவடை செய்யுது? பாக்டீரியல் குரோமோசோமை சிதைவடை செய்யுது. பாக்டீரியல் குரோமோசோம் இப்படி முழுசாக இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியல் குரோமோசோமில் கொஞ்சம் சிதைவடை செஞ்சுட்டு அந்த இடத்துல போய் என்னன்னா இந்த டிஎன்ஏ போய் உட்காந்துக்கும். இந்த டிஎன்ஏ பேஜோடைய டிஎன்ஏ போய் உள்ளே உட்காந்துக்குது. சரிங்களா? அதே மாதிரி வேறு எல்லா வேலையை ஸ்டாப் பண்ணுது, குரோமோசோம் ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணுது, அதே மாதிரி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டாப் பண்ணுது, டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணுது. எதனுடைய டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சார்னா இது ஹோஸ்ட் பாக்டீரியோட டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணோம். ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னும் பாக்டீரியல் தேவையான ப்ரோட்டீன் சிந்தசிஸு, பாக்டீரியல் தேவையான குரோமோசோம், இது எல்லாத்தையும் சீஸ் பண்ணிவிட்டு இதனுடைய வேலையை மட்டும் அலோவ் பண்ணும். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் பாருங்கள். இந்த பேஜ் நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ சொல்லியிருக்கோம். இந்த பேஜ் நியூக்ளிக் ஆசிட்ஸ் டேக் ஓவர் த ஹோஸ்ட் பயோசிந்தட்டிக் மெஷினரி. ஃபுல்லாக இது கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுது. என்னுடைய வேலையை மட்டும் செய், நீ உன் வேலையை செய்யாத அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது. இந்த ஹோஸ்ட் டிஎன்ஏ கெட் இன்ஆக்டிவேட். இப்போ என்ன ஆகுது, உள்ளே போய் அதை அரெஸ்ட் பண்ண உடனே ஹோஸ்டோட டிஎன்ஏ வந்து இன்ஆக்டிவேட் ஆகுது. எதோட டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகுதுன்னா இந்த வைரஸுடைய பேஜ் டிஎன்ஏ வந்து ஆக்டிவேட் ஆகுது. பாருங்கள், ஹோஸ்ட் டிஎன்ஏ கெட் இன்ஆக்டிவேட் அண்ட் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதே டைமில் இந்த பேஜ் டிஎன்ஏ சப்ரஸஸ் இந்த சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் ப்ரோட்டீனை சப்ரஸ் பண்ணிடுது அண்ட் டைரக்ட் த மெட்டபாலிசம் ஆஃப் த செல் டு சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன். எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு எதனுடைய மெட்டபாலிசம் மட்டும் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த மெட்டபாலிசம் ஆஃப் த செல் டு சிந்தசிஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் த பேஜ் பார்ட்டிக்கல். உள்ளே போயிட்டு இந்த பேஜோட ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான் சிந்தசிஸ் ஆகும் வழிய ஹோஸ்ட் பாக்டீரியோடைய சிந்தசிஸ் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகாது. ஹோஸ்ட் டிஎன்ஏயோடைய ரெப்ளிகேஷன் நடக்காது. இந்த வைரலோடைய பேஜ் டிஎன்ஏ மட்டும் தான் நம்ம ரெப்ளிகேஷன் நடக்கும். பாருங்கள், அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அண்ட் சைமல்டேனியஸ்லி த ரெப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பேஜ் டிஎன்ஏ, ஹோஸ்ட் டிஎன்ஏ பேஜ் டிஎன்ஏ ஆல்சோ டேக் பிளேஸ். இந்த ப்ராசஸ் அங்கே நடக்கும். இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதையும் நல்லா படிச்சுக்கணும். அதில் 1 மார்க்ஸ் கிட்ட எழுத தயாராக இருக்கும். சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அசம்பிளி. இப்போ வந்து நம்ம வரைக்கும் 3 ஸ்டெப்ஸ் பார்த்தா ஒரு 4வது ஸ்டெப். உள்ளே போயிடுச்சு சொன்னோம், சீஸ் பண்ணிச்சு சொன்னோம், இந்த பேஜோடைய டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது, பேஜோடைய ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது, பேஜோடைய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் பண்ணுதுன்னு சொன்னோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு அசம்பிளி அண்டு மெச்சுரேஷன். எப்படி இது உள்ளே போயிட்டு அசம்பிள் ஆகுது? ஹெட்டு தனியாக சிந்தசிஸ் ஆகுதுப்பா. உள்ளே போயிட்டு ஹெட்டு எதோடைய ஹெட்டு, இந்த பேஜோடைய ஹெட்டு வந்து தனியாக சிந்தசிஸ் ஆகுது, காலர் தனியாக சிந்தசிஸ் ஆகுது, பாடி ஷீட் தனியாக சிந்தசிஸ் ஆகுது, பேஸ் பிளேட் தனியாக சிந்தசிஸ் ஆகுது, டெய்ல் பேப்பர்ஸ் தனியாக சிந்தசிஸ் ஆகுது. இது எல்லாம் சேர்ந்து அசம்பிள் ஆகுது. அசம்பிள் ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்? மெச்சூர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மெச்சூர் ஆகிட்டு என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். அதான் பற்றி பார்க்கலாம். த டிஎன்ஏ ஆஃப் த பேஜ் அண்ட் ப்ரோட்டீன் கோட்ஸ் ஆர் சிந்தசைஸ். இந்த பாருங்க, இந்த டிஎன்ஏயோடைய பேஜ் டிஎன்ஏ வந்து சிந்தசிஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி பேஜோடைய ப்ரோட்டீன் கோட் ஹெட்டு கேப்சிட் அது சிந்தசிஸ் ஆகுது. எப்படி? செப்பரேட்லி தனித்தனியாக. அண்டு என்ன ஆகுது? அசம்பிள் டு ஃபார்ம் பேஜ் பார்ட்டிகல்ஸ். அப்படி எப்படி பேஜ் வந்து அந்த பாக்டீரியல் செல்லில் வந்து உட்காந்துச்சோ அதே மாதிரி முழு உருவத்தையும் உருவாக்கிக்கும். அடுத்தது ஒரு 2 மார்க் கொஷின், மெச்சுரேஷன் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா the process of assembling the page particles is known as maturation. சரி சார், ஒரு வாட்டி இது வந்து உள்ளே போணுச்சுன்னா ஆஃப்டர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ ரிலீஸ் ஆகுன்னா பாருங்கள். ஆஃப்டர் 20 minutes of the infection about 300 new pages are assembled. 20 நிமிஷத்தில் 300 நியூ பேஜஸ் வந்து உருவாக்கிட்டு அசம்பிள் ஆகுது. அசம்பிள் ஆகும்போது அந்த பாக்டீரியோடைய செல் இருக்கு இல்லையா, அது வீங்க ஆரம்பிக்கும். அது வீங்க ஆரம்பிக்கும் என்ன ஆகுனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்? வெடிச்சிடும்.
சரியா? வெடிச்சேன்னா அந்த செல் என்ன ஆயிரும், இறந்துரும் இல்லையா? அந்த பாயிண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ அசம்பிள் அண்டு மெச்சுரேஷன் 2 ப்ராசஸுமே இதில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ரிலீசஸ். எப்படி சார் அது ரிலீஸ் ஆகுது, இந்த பேஜ் இந்த வைரஸ் எப்படி உள்ளே போடிச்சு எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த பேஜ் பார்ட்டிகிள் கெட் அக்குமுலேட்னா அதிகமாக அக்குமுலேட் உள்ளே அப்படி நிறைய சேகரிக்குது செல்லுக்குள்ளே. இந்த செல்லுக்குள்ளே பேக்டீரியா செல்லுக்குள்ளே அதிகமாக சேகரிக்கும் போது இன்சைட் த ஓட் செல் அண்ட் ரிலீஸ்டு பை லைசிஸ்னா பிரேக் டவுன். இதே சார் பிரேக் டவுன் பண்ணுது ஓஸ் செல்வால். ஏன் சார் ஓஸ் செல்வால் பிரேக் டவுன் பண்ணணுன்னா, நம்ம சொன்னோம் 300 நியூ பேஜஸ் உருவாக்கும் போது அதோட செல்லுடைய அந்த செல் ஃபுல்லாக என்ன ஆகுது, வீங்க ஆரம்பிக்குது. வீங்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த செல்லால் தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ என்ன ஆகுனா பர்ஸ்ட் ஆகும். பர்ஸ்ட் தான் லைசிஸ் இல்லை பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். பிரேக் டவுன் ஆகிட்டு எது வெளியே வந்துடுது, இந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் பேஜுங்கிறது வெளியே வந்துடுது. பட் பாக்டீரியா வந்து இறந்துருது அப்படின்னு அர்த்தம். இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்டு. இதில் டயக்ராம் பாருங்கள், நம்ம சொன்னதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப்ஸ் இந்த பாக்டீரியாக்கு பேர் ஈகோலி பாக்டீரியா. என்ன ஷேப்புன்னு கேட்பாங்க, ராட் ஷேப்பு. ஈகோலி பாக்டீரியா என்ன ஷேப்பில் இருக்குது, ராட் ஷேப்பில் இருக்குது. மறந்துடக்கூடாது, ராட் ஷேப்பில் இருக்கக்கூடிய இது பாக்டீரியா. சரி சார், இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னோம் டிஎன்ஏ உள்ளே இருக்குது. அந்த டிஎன்ஏ சரௌண்டிங் எப்படி இருக்கும், கேப்சைட் இருக்கும். வந்து உட்காந்தாச்சுன்னு அப்படி கொஸ்டின் உள்ள உட்காரோம், அதே மாதிரி உட்காந்துருக்கு. அதில் எது கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், பாக்டீரியல் ஜீனம் கூட பாக்டீரியல் குரோமோசோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இது முதல் ஸ்டெப்பு. இப்போ அட்சாப்ஷன் முடிச்சிட்டோம். அட்சாப்ஷன் என்ன சொன்னோம், ஒட்டி கொள்ளுதல் சொன்னோம். செகண்ட் வந்து பெனிட்ரேஷன். உட்காந்தாச்சு, அது புஷ் பண்ணி இந்த ஹெட்லேருந்து புஷ் பண்ணி எப்படி உள்ளே போகுது பாருங்கள். அந்த ஹெட்லேருந்து புஷ் பண்ணி அந்த நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம், அது அப்படியே டிஎன்ஏ அழகாக உள்ளே போயிட்டு இந்த பாருங்கள் பிரேக் டவுனாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்டீரியல் குரோமோசோம் பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இது ஒரு பகுதியாக போய் சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டு தனியாக, பாடி ஷீட் தனியாக, டெயில் தனியாக, பேஸ் பிளேட் தனியாக எல்லாமே சிந்தஸ் ஆகுது. எங்கே சார், ஓஸ்ட் செல்லுக்குள்ளே சிந்தஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன சார் நடக்குது, அசம்பிள் ஆகுது. பாருங்கள், ஹெட்டு வந்து ஹெட்டு காலர் கூட ஒட்டுது, காலர் பாடி கூட ஒட்டுது, பாடி பேஸ் பிளேட் ஒட்டுது, டெயில் இப்படி எல்லாமே ஒட்டியிருக்கு அடுத்த ஸ்டெப்ஸில். ஃபைனலாக என்ன ஆகுது, 300 நியூ பேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதனால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொன்னோம். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆகுனா ஒரு இடத்துல அது வந்து பர்ஸ்ட் ஆகிட்டு இது ரிலீஸ் ஆகிட்டு வெளியே வரும். வெளியே வரும்போது கண்டிப்பாக அந்த ஓஸ்ட் செல்ஸ் வந்து கண்டிப்பாக கில் ஆகி தான் இருக்கும். அப்படிங்கிறது லைட்டிக் சைக்கிள். அந்த 5 ஸ்டெப்ஸும் எழுதணும். இந்த டயக்ராம்ஸ் கம்பல்சரி போடணும். இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இது பழைய சிலபஸ்லேருந்து இது ரொம்ப வாட்டி கேட்டுகிட்டே இருக்காங்க. இது கொஞ்சம் நீங்கள் எல்லாம் வந்து பார்த்துக்கணும். சரியா? சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது மல்டிப்ளிகேஷனில் வெறும் லைட்டிக் சைக்கிள் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இனிமேல் நம்ம பார்க்க வேண்டியது லைசோஜெனிக் சைக்கிள் இருக்குது. அதான் உறக்க நிலை. இப்போ நான் சொன்னது வந்து உள்ளே போயிட்டு அந்த வைரஸ் உள்ளே போயிட்டு அந்த பாக்டீரியாவை கில் பண்ணிட்டு தான் வெளியே வரும். இப்போ நான் பார்க்க போகிறது அது உள்ளே போயிட்டு அந்த பாக்டீரியாவை கில் பண்ணாது, ஒரு பரஸ்பரமாக ஒரு மியூச்சுவலாக அது கூட இருந்து என்னென்ன வேலையை செய்யுதுங்கிறத நாம் எடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த டயக்ராம்ஸ் வந்து நம்ம அடுத்து தியரி முடிச்சுட்டு இந்த டயக்ராமுக்கு வருவோம். இப்போ தியரி போவோம். இங்கே பாருங்கள், லைசோஜெனிக் சைக்கிள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், லைசோஜெனிக் சைக்கிள் என்ன சொன்னோம், உறக்க நிலை சுழற்சி. அப்புறம் இன்னொரு பேர் என்ன கொடுத்தோம், விர்லன் சொன்னோம். இங்கே வந்து ஏ விர்லன், வீரியம் உள்ளவை சொன்னோம், இங்கே வீரியமற்றவை அப்படின்னு சொல்கிறோம். இந்த லைசோஜெனிக் சைக்கிள் த பேஜ் டிஎன்ஏ கெட் இன்டகிரேட், ஒரு பரஸ்பர ஒற்றுமை, இன்டிகிரேட் இன்டு ஓஸ்ட். இது உள்ளே போயிட்டு இதுலேயும் அந்த 5 ஸ்டெப்ஸ் நடக்கும். அந்த 5 ஸ்டெப்ஸில் அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்சாப்ஷன் நடக்கும், பெனிட்ரேஷன் நடக்கும். சரியா? அதே மாதிரி சிந்தசிஸ் நடக்கும். அந்த சிந்தசிஸ் எதோட சிந்தசிஸ் அப்படின்னா 2 பேருமே ஓஸ்டுடைய டிஎன்ஏவும் சிந்தசிஸ் பண்ணோம், அதே மாதிரி ஓஸ்டுடைய ப்ரோட்டீனும் சிந்தசிஸ் பண்ணோம், அதே மாதிரி பேஜுடைய டிஎன்ஏ பேஜுடைய ப்ரோட்டீனும் சிந்தசிஸ் பண்ணோம். 2 பேருடைய வேலையுமே நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? அதை என்னங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இந்த லைசோஜெனிக் சைக்கிள் த பேஜ் டிஎன்ஏ கெட் இன்டகிரேட் இன்டு ஓஸ்ட் டிஎன்ஏ அண்ட் கெட் மல்டிப்ளை அலாங் வித் நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆஃப் ஓஸ்ட். இந்த பேஜ் டிஎன்ஏவும் மல்டிப்ளிகேஷன் ஆகுது. எது கூட சேர்ந்து மல்டிப்ளிகேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓஸ்டோடைய ஜெனடிக் மெட்டீரியல் கூட சேர்ந்து மல்டிப்ளிகேஷன் ஆகுது. ஆனால் நான் போன சைக்கிளில் என்ன சொன்னேன்னா லைட்டிக் சைக்கிளில் உள்ளே போயிட்டு சீஸ் பண்ணிட்டு இதனுடைய ஒர்க்கை மட்டும்தான் பண்ணுது, ஓஸ்டுடைய ஒர்க்கு எந்த ஒர்க்குமே நடக்கலை. ஆனால் இங்கே 2 பேருடைய ஒர்க்குமே அட்டன் டைமே நடக்குது. இதே பாருங்கள், அடுத்த பாயிண்ட்டு நோ இன்டிபெண்ட் வைரல் பார்ட்டிகல்ஸ். தனியாக வைரல் பார்ட்டிகல் மட்டும் தனியாக சிந்தசிஸ் ஆகலை அப்படிங்கிற பாயிண்ட்டையும் முக்கியமான பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் நான் பார்க்க வேண்டியது ஆஸ் சூன் அஸ்
the page index into linear form. இதில் நம்ம ஏற்கனவே அங்கே 5 ஸ்டெப்ஸ் பார்த்துல இங்கே 2 ஸ்டெப் நடக்கும், கண்டிப்பாக நடக்குமா. அட்சாப்ஷன் ப்ராசஸ் நடக்கும், அதுக்கப்புறம் பெனிட்ரேஷன் நடக்கும். பெனிட்ரேஷன் நடந்தால் தான் அந்த நம்மளுக்கு என்ன உள்ளே போக போகுது, அந்த டிஎன்ஏ வந்து உள்ளே போயிட்டு இந்த மாதிரி லீனியர் ஃபார்மில் இருக்கும். லீனியர் ஃபார்மில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன மாறப்போகுதுன்னு பாருங்கள். லீனியர் டிஎன்ஏ இன்ட்டு ஹோஸ்ட் செல் இட்ஸ் பிகம்ஸ் சர்க்குலர். என்ன மாறப்போகுது, சர்க்குலர். இப்படி இருந்தது நீட்டாக இருந்தது, அதுக்கப்புறம் சர்க்குலராக மாறும். சர்க்குலராக மாறிட்டு எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னா இன்டெகிரேட் இன்டு த பாக்டீரியல் குரோமோசோம் கூட இன்டெகிரேட் ஆகும். பாருங்கள் உள்ளே போகுது. இப்படி இருக்கக்கூடிய பாக்டீரியல் குரோமோசோம் இப்படி இருக்குது. இந்த பாக்டீரியல் குரோமோசோமில் இந்த இடத்துல அந்த ஒரு பார்ட் இருக்குது, இந்த ஒரு பார்ட்டை இது போய் என்ன ஆகிரும், சேர்ந்துடும். சரியா, சேர்ந்துட்டு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இன்டெகிரேட் இன்டு த பாக்டீரியல் குரோமோசோம் பை ரீகாம்பினேஷன். இப்போ பாருங்கள், இப்படி இருந்த பாக்டீரியாவுடைய குரோமோசோம் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இதை சேர்த்திட்டு இந்த பேஜோட டிஎன்ஏவை சேர்த்திட்டு என்ன ஆகுதுன்னா மாறி இருக்கு இல்லையா. அப்போ ரீகாம்பினேஷன் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ 75% யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டோடைய டிஎன்ஏ இருக்குது, 25% வந்து பேஜோட டிஎன்ஏ இருக்குது. அப்போ ரீகாம்பினேஷன் நடந்திருக்கு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ரீகாம்பினேஷன் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா லைசோசோமிக் சைக்கிளில் ரீகாம்பினேஷன் நடந்திருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின், ப்ரோபேஜ். The integrated page DNA is now called ப்ரோபேஜ். நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே பாருங்கள், இந்த பேஜ் டிஎன்ஏ இப்படி இருக்குது, இந்த ஹோஸ்ட் டிஎன்ஏ இப்படி இருக்குது. இது கூட யார் வந்து சேர்ந்துருக்காங்க, இந்த பேஜ் டிஎன்ஏ வந்து சேர்ந்துச்சு இல்லையா. இந்த ஒட்டு மொத்தத்துக்கு என்ன பேர்னா ப்ரோபேஜ். அது மெயினாக இந்த இடத்துல தான் ப்ரோபேஜ். இது பேர், இந்த இடத்துக்கு பேர் ப்ரோபேஜ் அப்படின்னு பேர். அதனால் சார் ப்ரோனா முன்னோடி என்ன அர்த்தம், பேஜின் முன்னோடின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், இதையும் பார்த்துக்கணும். Next, the activity of the prophase gene is repressed by 2 repressor protein which are synthesized by page DNA, அதாவது page genes அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார்னா, இந்த பேஜ் அவருடைய ஜெனடிக் மெட்டீரியல் வந்துருக்கு இல்லையா, டிஎன்ஏ உள்ளே போன உடனே, பாக்டீரியா செல்குள்ள உள்ளே போன உடனே இந்த குரோமோசோம் கூட சேர்ந்துட்டு, அதாவது டிஎன்ஏ கூட ஒரு பகுதியாக இதுவும் சேர்ந்துட்டு, எந்த டிஎன்ஏ கூட, ஹோஸ்ட் பாக்டீரியல் டிஎன்ஏ கூட ஒரு பகுதியாக சேர்ந்துட்டு இந்த இதனுடைய வேலையும் செய்யணும், அதனுடைய வேலையும் செய்யணும்னு சொன்னோம். அட் த டைம் இந்த பேஜுடைய டிஎன்ஏக்குடைய என்சைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னுடைய உற்பத்தி மட்டும் உருவாக்குறதுக்கு அலோவ் பண்ணாமல் அந்த என்சைமை இன்ஆக்டிவேட் பண்ணும். என்னுடைய என்சைமை, இந்த பேஜுடைய என்சைம் வந்து இன்ஆக்டிவேட் ஆகிரும். அந்த பேஜுடைய என்சைம் இன்ஆக்டிவேட் ஆகிறதுனால தான் 2 பேருடைய பார்ட்டிகிள்ஸும் சிந்தசிஸ் ஆகுது. இல்லைன்னா எந்த பார்ட்டிகிள்ஸ் மட்டும் சிந்தசிஸ் ஆகிருக்கும், இந்த பேஜ் வைரஸுடைய பார்ட்டிகிள்ஸ் மட்டும் சிந்தசிஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது 1 மார்க்கில் கேட்டே இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. அது திஸ் செக் த சிந்தசிஸ் ஆஃப் நியூ பேஜஸ் வித்தின் த ஹோஸ்ட் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, அப்புறம் ஹவெவர் ஈச் டைம் த பாக்டீரியல் செல், ஒவ்வொரு பாக்டீரியும் இந்த பாக்டீரியல் செல் டிவைட் ஆக நமக்கு என்ன ஆகுதுன்னா பாருங்கள், ஒவ்வொரு ஈச் டைம் த பாக்டீரியல் செல் டிவைட் த ப்ரோபேஜ் மல்டிப்ளை அலாங் வித் பாக்டீரியல் குரோமோசோம். இந்த பாக்டீரியல் குரோமோசோம்ஸ் கூட சேர்ந்து இந்த பேஜுடைய டிஎன்ஏவும் என்ன ஆகிட்ருக்கும், அப்படியே சிந்தசிஸ் ஆகிட்ருக்குங்கிற பாயிண்ட். இது வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த பேஜ் உள்ளே போயிட்டு எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணலை. யாரை, இந்த ஹோஸ்ட் செல்லில் எந்த அஃபெக்டும் பண்ணலை. ஒருவேளை அந்த எக்ஸ்போசர் ஆஃப் யூவி ரேடியேஷன் ஒரு வேளை அதில் ரொம்ப அதிகமாக இந்த பாக்டீரியல் செல்லில் பாதிக்கப்பட்டாலோ, அதை அஃபெக்ட் பண்ணாலோ, அதே மாதிரி கெமிக்கல்ஸ் த எக்ஸிஷன் அது மூலியமாக என்னன்னா பேஜ் டிஎன்ஏ மே அக்கர்ஸ் அண்ட் ரிசல்ட் இன் லைட்டிக் சைக்கிள். என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு சடனாக சேஞ்சஸ் ஆகும். யூவி ரேடியேஷன் அதிகமாக பாக்டீரியல் செல்லில் பட்டாலும் சரி, கெமிக்கலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சரி பாக்டீரியல் செல்லில், அது லைசோனிக்காக இருந்தது என்னவோ மாறும், லைட்டிக் சைக்கிளாக மாறும். லைட்டிக் சைக்கிளாக மாறுதுன்னா என்ன ஆகும், மறுபடியும் ஹோஸ்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தா இல்லை. எதோடைய ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நடக்கும், இந்த வைரலுடைய பேஜஸ் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் நடக்கும். மறுபடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு அந்த மெச்சுரேஷன் அசம்பிளி சொன்னோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் நடக்கும். வெளியே வரும்போது கண்டிப்பாக அந்த பாக்டீரியல் செல்லை கில் பண்ணிட்டு தான் வெளியே வரும் அப்படிங்கிறது இதனுடைய மெயின் கான்செப்ட்டு. இதோட டயக்ராம்ஸ் பாருங்கள், இதுதான் இதோட டயக்ராம்ஸு. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து உட்காருது, அந்த வைரஸ் பேஜ் வந்து உட்கார்ந்த உடனே நான் உங்களுக்கு என்ன சொன்ன மாதிரி அந்த ஜெனடிக் மெட்டீரியல் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுது, போயிட்டு இதில் ஆல்ரெடி குரோமோசோம் இருக்குது. இந்த குரோமோசோமில் என்ன ஆகுதுன்னா, இந்த லீனியர் ஃபார்மில் இருந்த டிஎன்ஏ என்ன ஆகுதுன்னா சர்க்குலர் ஃபார்மில் மாறிடுச்சு. அது போய் இது கூட சேருது,
அந்த ஹோஸ்டோட டிஎன்ஏ ஒரு பகுதியாக சேர்ந்துருக்கு பாருங்கள். ஹோஸ்டோட ஒரு பகுதியாக சேர்ந்து அந்த இடத்துக்கு என்ன பேருன்னு சொன்னோம், ப்ரோபேஜ்னு சொல்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் இந்த செல் இப்படி டிவைட் எத்தனை வாட்டி டிவைட் ஆகுதோ அத்தனை வாட்டி என்ன ஆகும், இந்த வைரலுடைய பார்ட்டிகிள்ஸும் டிவைட் ஆகும். பாருங்கள், இப்போ ஒன்றா இருந்து என்ன இருக்குது, இங்கே ஒன்றும் டிவைட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இந்த செல்ஸ் 10 இருந்துச்சுன்னா அந்த 10லேயும் என்ன இருக்கும், கண்டிப்பாக அந்த வைரஸோடைய டிஎன்ஏ இருக்கும், பேஜ் டிஎன்ஏ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எது வரைக்கும் அப்படின்னா அந்த யூவி ரேடியேஷனுடைய தாக்கம் இல்லாதப்ப, அதே போல் இந்த கெமிக்கல் தாக்கம் இல்லாதப்போ தான் இந்த மாதிரி. அதோடைய தாக்கம் இருந்துச்சுன்னா இந்த செல்ஸ் கண்டிப்பாக என்னவோ மாறுறோம், லைட்டிக் சைக்கிள்ஸாக அப்படி கன்வெர்ட் ஆயிரும், சேஞ்சஸ் ஆயிரும், சடன் சேஞ்சஸ் ஆயிருங்கிறது இது முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த லைசோஜனிக் கேட்டாங்கன்னா இப்போ நம்ம சொன்ன அந்த 3 ஸ்லைடையும் சொல்லிவிட்டு இந்த டயக்ராம்ஸை நீங்கள் போடணும். லைசோஜனிக் சைக்கிள்னால் இதை போடணும். சரியா? பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது வீரியன்னா என்ன சார்? ரொம்ப 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 முக்கியமானது. இந்த கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்டே இருக்காங்க. வீரியன்னா என்ன அப்படின்னா, இந்த வீரியன் இஸ் அன் இன்டாக்ட்னா கம்ப்ளீட், நாட் டேமேஜ் அப்படின்னு அர்த்தம். இந்த வீரியன் இஸ் அன் இன்ஃபெக்டிவ் வைரஸ் பார்ட்டிக்கிள் which is non-replicating outside a host cell. இது தொற்றுத்தன்மை வாய்ந்த அப்படின்னு சொல்கிறாங்க. தொற்றுத்தன்மை வாய்ந்த வைரஸ் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மட்டும் வந்து ரெப்ளிகேட் ஆகும், ஓஸ்டுக்குள்ளே மட்டும்தான் ஆகும். ஓஸ்டுக்குள்ளேயே கண்டிப்பாக என்ன ஆகாது, நான் ரெப்ளிகேட்டிங் அவுட் சைடு த ஓஸ்ட். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கணும். சரி, அடுத்தது விராய்ட்ஸ்னால் என்ன சார்? விராய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வைரஸ் தான். சரிண்ணா? இப்போ இந்த சொல்லியிருக்கிற வீரியானில் பார்த்தீங்கன்னா கேப்சிட் இருக்கும். அந்த கேப்சிட்ஸ்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் இருக்கும். அதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விராய்ட்ஸ் அப்படின்னா, இந்த விராய்ட்ஸ் இஸ் ஏ சர்க்குலர் மாலிகுல்ஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்டு ஆர்என்ஏ வித்தவுட், இந்த பாயிண்ட் முக்கியமான, வித்தவுட் கேப்சிட்ஸ். இங்கே என்ன இல்லை, ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் மட்டும் தான் இருக்குது. இதை சுற்றி இங்கே இருக்கக்கூடிய கேப்சிட்ஸே கிடையாது. இது வரைக்கும் நம்ம கேப்சிட் இருக்குன்னு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தோம். இங்கே என்ன இல்லைன்னா அந்த கேப்சிட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யாரும் முதல் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்கவர்ட் D.O. டயனர். இது 1 மார்க் கொஸ்டின். இன் தி இயர் ஆஃப் 1971. இந்த RNA ஆஃப் தி விராய்ட் லோ மாலிகுலர் வெயிட். இது 1 மார்க். என்ன சார் லோ மாலிகுலர் வெயிட்னா, டிஎன்ஏவோட ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும், லோ மாலிகுலர் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது டிசீஸ் காஸ் பண்ணுமானா, கண்டிப்பாக டிசீஸ் காஸ் பண்ணும். 2 டிசீஸ் வந்து நம்மளுக்கு பிளானில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சார் பார்த்தீங்க அப்படின்னா, விராய்ட்ஸ் காசஸ் சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ். சிட்ரஸ்னா சரி எலுமிச்சைன்னு சொல்கிறாங்க. சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ், தமிழ்லேயும் அந்த சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ் தான். எதுலன்னு பார்த்தா எலுமிச்சைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் இன் பிளான்ஸ். அதனால் பொட்டேட்டோன்னு நம்ம தெரியும், உருளைக்கிழங்குன்னு சொல்லுவோம். உருளைக்கிழங்கு கதிர் வடிவ கிழங்கு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பிளான்ட் டிசீஸ், ரெண்டையும் காசு பண்ணுறதுனா இந்த விராய்ட்ஸ். இது 2 மார்க் கொஸ்டின், இது 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின் விராய்ட்ஸ் கேட்பாங்க. அந்த விராய்ட்ஸ் பார்த்துக்கணும். சரியா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது விராய்ட்ஸ் சொன்னோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது விருசாய்ட்ஸ். இது வந்து ரிசம்பிள் வித் விராய்ட்ஸ். விராய்ட்ஸ் இது ஒரே மாதிரி தான், ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதை நாங்கள் பார்க்கணும். இந்த விராய்ட்ஸ் வேர் டிஸ்கவர்ட் பை J.W. ரேண்டல்ஸ் அண்டு கோவர்க்கர்ஸ். J.W. ரேண்டல்ஸும் அவங்க கூட இருக்கக்கூடிய சக ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, கோவர்க்கர்ஸ், இந்த இயர் ஆஃப் 1981. இதுவும் இந்த விருசாய்ட்ஸ் ஆர் ஸ்மால் சர்க்குலர் ஆர்என்ஏ, அதே போல் ஸ்மால் சர்க்குலர் ஆர்என்ஏ தான், விச் ஆர் சிமிலர் டு விராய்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுலேயும் கேப்சிட்ஸ் இல்லைன்னு அர்த்தம். தே ஆர் ஆல்வேஸ் லிங்க்டு வித் லார்ஜ் மாலிகுல்ஸ் ஆஃப் வைரல் ஆர்என்ஏ. அங்கே ஸ்மாலர் மாலிகுலர் வெயிட் சொன்னோம், இங்கே லார்ஜர். இவ்வளோ தான் பாயிண்ட். அதுக்கு உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ், இந்த லார்ஜர் அங்கே ஸ்மாலர். இதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பீரியான்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தல ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் இருக்குது, அதை சுற்றி யார் இருக்காங்கன்னா கேப்சிட் இருக்குது. இதில் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பவர், இன்ஃபெக்ஷன் பண்ணக்கூடிய பவர் எதுக்கு இருக்குன்னா ஜெனட்டிக்கல் மெட்டீரியலாக ப்ரோட்டீனான்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஜெனட்டிக்கல் மெட்டீரியலுக்கு தான் அந்த இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. எதில்? ஆர்கானிஸ்டுக்கு. எந்த ஆர்கானிசமோ அந்த ஆர்கானிசம். பட் இங்கே இந்த பீரியான்ஸ் வேறு ஃபஸ்ட்டு டிஸ்கவர் ஸ்டான்லி பி. புரூஸ்னர்
in the year of 1982 and a proteinous infection particle. இந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். எதனா சார் ப்ரோட்டீனியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்ட்டிகிள்ஸ்னால் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் மூலிமா மட்டும்தான் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். அது ப்ரோட்டீன் கோட் இருக்கலாம் இல்லாமல் போகலான்னு சொல்லிட்டோம். ஆனால் இங்கே ஜெனட்டிக்கல் மெட்டீரியலே கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக்கல் மெட்டீரியலே கிடையாது. அப்போ யார் மட்டும்தான் இருக்காங்க? வெறும் கேப்சிட் மட்டும்தான் இருக்குது. இந்த கேப்சிட்க்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னா இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணோட பவர் இருக்குங்கிறத மொத கண்டுபிடிச்சி தெளிவாக சொன்னது ஏன்னா ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர். இதுக்காக இவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடைச்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கவங்க எப்பயுமே ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் இல்லாமல் டிசீஸ் காஸ் பண்ணாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வைரஸில் பொறுத்த வரைக்கும் சில வைரஸில் இந்த மாதிரி பீரியானிக் சில வைரஸில் வெறும் ப்ரோட்டீன் கோட்டு மட்டும்தான் இருக்குது, உள்ளே எம்டியாக தான் இருக்கும். அந்த ப்ரோட்டீன் கோட்டு அதாவது கேப்சிடே என்ன பண்ணுறோம் டிசீஸ் காஸ் பண்ண பவர் இருக்குது அப்படிங்கிறத சொன்னது யாரா இவர் தான். சரிங்களா? இது எந்த மாதிரிலாம் காஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் the causative agent for about dozen fatal பயங்கரமாக விலை அதிவேகமாக டசன் ஃபேட்டல் ரொம்ப ஆபத்தாக 12 வகையான ஆபத்தான நோய்களை வந்து இந்த பீரியான்ஸ் வந்து உருவாக்குது. பாருங்கள், டசன் ஃபேட்டல் டீஜெனரேட்டிவ் டிஸார்டர் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுது 12 விதமான. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்கும் சரி அதே மாதிரி அனிமல்ஸும் சரி. ஆனால் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூஸ்பெல்ட் ஜாக்கப் டிசீஸ் சிடேஜின்னு சொல்லுவாங்க. அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார். அந்த இவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு இந்த பீரியான்ஸில் இந்த மாதிரி இருக்குது, அது வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி க்ரூஸ்பெல்ட் ஜாக்கப்னு சொன்னாங்க. அதனால் ஒரு பேர்லேயே க்ரூஸ்பெல்ட் ஜாக்கப் டிசீஸ் சொன்னாங்க. அதே மாதிரி போவைன் அப்படின்னு ஒருத்தர் போவைன் ஸ்பாஞ்சி ஃபார் வென்ஸ்லோபதி அப்படின்னு பிஎஸ்சி இது 2 சேர்ந்து காமன்லி நோன் அஸ் மேடு கவ் மாடுகளில் கோமாரி நோயின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராபி டிசீஸ் ஆஃப் ஷீப் ஆடில் வந்து ஸ்க்ராபிங்கிற நோய் எல்லாமே எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி 12 விதமான நோய்கள் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ப்ரோட்டீன் கோட் தான், ப்ரோட்டீனியஸ் இன்ஃபெக்ஷன் பார்ட்டிகிள்ஸ் தான், கேப்சிட் தான். இங்கே வந்து வித்தவுட் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் நம்ம இங்கே எழுதி வச்சுக்கணும். நீங்கள் எழுதணும் வித்தவுட் மெயினாக வித்தவுட் நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். இந்த பாயிண்ட் நம்ம கொடுக்கல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏதாவது கேட்டாங்கன்னா இதில் நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கா, அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கா, இல்லை டிஎன்ஏ ஆர்என்ஏ எதாவது இருக்கான்னு கேட்டோம்னா இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். எதா மட்டும் இருக்குது ப்ரோட்டீனியஸ் கோட் அதாவது ப்ரோட்டீனியஸ் இன்ஃபெக்ஷன் பார்ட்டிகிள் கேப்சிட் மட்டும் தான் இருக்குங்கிறத இங்கே நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தது இதே மாதிரி வேறு எதுலலாம் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணோம்? நம்ம என்ன சொன்னோம்? ஆல் லைஃப் ஃபார்ம் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆல் லைஃப் ஃபார்ம் சொன்னோம் இல்லையா? இது நம்ம என்ன பார்த்துட்டோம்? பாக்டீரியா பற்றி பார்த்துட்டோம். வேறு என்னெல்லாம் அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் இன்ஃபெக்டிங் ப்ளூ கிரீன் ஆல்கே வைரஸ் வந்து ப்ளூ கிரீன் ஆல்கேவை இன்ஃபெக்ட் பண்ணும். இந்த வைரஸஸ் இன்ஃபெக்டிங் ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் கால்டு சைனோபேஜ். சைனோபேஜுக்கு வேறு என்ன பேர்? ப்ளூ கிரீன் ஆல்கே. ஞாபகம் இருக்கா? இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேக்கு இன்னொரு பேர் தான் சைனோபேஜஸ். சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு யார் சொன்னாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க? அண்ட் ஆர் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பை சாப்பர்மேன் அண்டு மோரிஸ் இந்த இயர் ஆஃப் 1963. எந்த ஆர்கான்ஸ் கண்டுபிடிச்சாலும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. LPP1 பேர் லிங்ஃபயா பிளாக்டோனிமா அண்டு போர்மீடியம். இது 3மே சைனோபாக்டீரியா அதாவது ப்ளூ கிரீன் ஆல்கே. இதில் இந்த வைரஸு டிசீஸ் அஃபெக்ட் பண்ணதுனால இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணதுனால இதுக்கு என்ன பேர் வச்சாங்க? சைனோபேஜஸ். பாருங்கள், பேஜ்னு வந்துகிட்டே இருக்கும். எதில் போய் வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணதோ அதோடைய பேர்லேயே என்ன பண்ணுவாங்க சேர்த்து சைனோபேஜ். அதாவது நம்ம சைனோபேஜ்னா ப்ளூ கிரீன் ஆல்கே சொன்னோம். பாக்டீரியா அட்டாக் பண்ணால் பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அந்த மாதிரி ஆல்கேல அட்டாக் பண்ணால் ஆல்கே பேஜ் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பைக்கோ பேஜ்னு ஒரு பேர் இருக்குது. ஆல்கேல அட்டாக் பண்ணால் பைக்கோ பேஜ் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்படி அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சிமிலர்லி இதே மாதிரி ஹோலிங்ஸ் ரிப்போர்ட்டடு வைரஸ் இன்ஃபெக்டிங் கல்டிவேட்டடு மஷ்ரூம் எதில் சார் வருது? மஷ்ரூம் பிளான்ட்டு. இந்த பிளானில் எதில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் வந்து ஃபங்கையில் வருது. ஃபங்கையில் பிக்மெண்ட் இருக்கானா? இல்லை, கலர்லெஸ் ஒயிட்டாக தான் இருக்கும். தே கேனாட் சிந்தசிஸ் தன் ஓன் ஃபுட் மெட்டீரியல். இங்கே ஃபோட்டோஸ் நடக்காது, அதனால் டிபெண்ட் டு அதர்ஸ். இது எதில் வருது? ஹெட்ரோட்ராபிக்கில் வரக்கூடிய ஆர்கானிசம். ஹாட்ரோட்ராப்ஸ்னால் ஓனாக ஃபுட்டை சிந்தசிஸ் பண்ணிக்கும், ஹெட்ரோட்ராப்னா ஓனாக ஃபுட்டை சிந்தசிஸ் பண்ணிக்காது. பிளான்ட்னாவே ஓனாக தானே ஃபுட்டை சிந்தசிஸ் பண்ணிக்கணும். பட் இந்த ஃபங்கை குரூப் வந்து
பிக்மெண்ட் இல்லாதனால ஓனாக ஃபுட்டு யூஸ் பண்ணிக்காது. தே நீடு என்ன சொல்லுவாங்க, தே நீட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தே டிபெண்ட் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சார்ந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் போய் இவர் என்ன பண்ணார்னா, இந்த வைரஸ் வந்து கல்டிவேட்டடு மஷ்ரூமையும் அஃபெக்ட் பண்ணுது. அந்த டிசீஸ் பேர் வந்து டைபேக் டிசீஸ். நுனி அடி அப்படின்னு சொல்லுவாங்க நோய். அந்த நுனி பகுதியோடைய அடியில் இருந்த இடத்துல என்னால் டிசீஸ் காஸ் பண்ணதுனால அதோடைய வளர்ச்சி என்ன ஆகுதுன்னா தடைபடுது. சரியா? அது காரணம் என்ன, வைரஸ். இது 1 மார்க்கில் கேட்பாங்கன்னு பார்த்துக்கணும். அடுத்து ஒரு 2 மார்க் கொஷின். இதுவும் 2 மார்க் கொஷின் தான். இந்த சைனர் பேஜுங்கிறதும் 2 மார்க் கொஷின் தான். அதே போல் இங்கே மைக்கோ பேஜ் பார்க்க போகிறோம். இந்த வைரஸ் அட்டாக்கிங் ஃபங்கை ஆர் கால்டு மைக்கோ. ஃபங்கைக்கு இன்னொரு பேர் தான் மைக்கோ. த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்டு மைக்காலஜி. சரியா? பாருங்க, மைக்கோ வைரஸ்னு கொடுத்துருக்காங்க. வைரஸ்க்கு இன்னொரு பேர் அது மைக்கோ பேஜஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. இதையும் பார்த்தோம். இந்த டூ யூ நோவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். 1 மாதம் கேட்பாங்க. இந்த வருஷம் கூட கேட்டிருந்தாங்க. நீங்கள் அதையும் நல்லா பார்த்துக்கணும். சரி, அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது வைரலுடைய டிசீசஸ். வைரல் டிசீஸ் என்ன சார்? வைரஸஸ் ஆர் நோ டு காசஸ் டிசீஸ் இன் பிளானில் மட்டும் இல்லை, அனிமலில் மட்டும் இல்லை, ஹியூமன் பெயின். இதில் வந்து சில லிஸ்ட்டு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு 2-3 லிஸ்ட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது நம்ம அந்த டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக பார்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற டயக்ராம் பார்த்தீங்கன்னா பிளானில் இருக்கக்கூடிய டிசீஸ், கீழே இருக்கிறது அனிமலில், அது ஸ்பெசிஃபிக்காக ஹியூமன் பெயினில் இருக்கக்கூடிய டிசீஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற டிசீஸ் என்னென்னு பேர் பாருங்கள். ஏ பார்த்தீங்கன்னா மொசைக் டிசீஸ் ஆஃப் டொமேட்டோ. இது மொசைக் டிசீஸ் ஆஃப் டொமேட்டோ. மொசைக் என்ன சொன்னோம்? தேமல் சொன்னோம். என்னது மொசைக் அப்படின்னு தேமல் சொல்லிட்டோம் இல்லையா? தக்காளியில் தேமல் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. தக்காளியில் தேமல். அந்த இலையில் வந்து க்ரீனாகவும் இருக்கும், எல்லோவும் இருக்கும். அங்கங்கே தேமல், நம்மளுக்கு எப்படி தேமல் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அது ஒன்று. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அடுத்தது சிக்கன் பாக்ஸ். நம்மளுக்கு அதெல்லாம் சார் பிளிஸ்டர்ஸ் லைக் புஸ்டூல்ஸ் அப்படின்னா என்ன சார்? பிளிஸ்டர்னால் என்ன சொல்கிறோம்? பரு. அதான் முகப்பரு சொல்லுவீங்க, அந்த மாதிரி பரு. அந்த புஸ்டூல்ஸ்னால் கொப்பளமாக இருக்கும். அது காரணம் என்ன சார்? யார் சார்னா வைரஸ். இந்த வைரஸ் என்னது? சிக்கன் பாக்ஸ்ன்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். நம்மளுக்கு சிம்டம்ஸ் ஆஃப் சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரி, இதில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். இது நிறைய லிஸ்ட்டும் இருக்குது, ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. இந்த டேபிளில் ஒரு 5 மார்க் கொஷின் வரும். நான் டேபிள் என்னங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து நான் பார்க்க வந்து வைரல் டிசீஸில் பிளான்ட் டிசீஸ் இருக்குது, அனிமல் டிசீஸ் இருக்குது, ஹியூமன் டிசீஸ் இருக்குது. இது 3த்தையும் நம்ம பார்க்குறோம். இந்த பிளான்ட் டிசீஸ் மட்டும் தனியாக, இதை மட்டும் தனியாக ஒரு 3 மார்க்கில் கேட்பாங்க. இதையும் 2 மார்க்கில் கேட்கலாம், இது தனியாக 3 மார்க்கில் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நம்ம பிளானில் என்னென்ன மாதிரி டிசீஸ்லாம் காஸ் பண்ணுது வைரஸ் பார்த்திங்கன்னா, டொபாக்கோ மொசைக் வைரஸ் நம்ம சொன்னோம். புகையிலையில் தேமல் நோய்னு ஒன்று சொன்னோம். அதேமாதிரி காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் இல்லையா, தேமல் நோயின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுகர் கேன் மொசைக் வைரஸ், கரும்பில் தேமல். பொட்டேட்டோ லீஃப் ரோல், ஏன்னா இலை சுருள்றது. உள்ளே இருக்கிறவங்களை பார்த்தா லீஃப் இருக்குல்ல, லீஃப் அப்படியே சுருண்டா ஃபோட்டோஸும் நடக்காது, குரோத்துக்கு ஸ்டண்ட் அது சொல்கிறாங்க. அதேமாதிரி பஞ்சி டாப்பா பனானா. பஞ்சி டாப்பா பனானா வாழையில் உச்சி கொத்து நோயின்னு சொல்லுவாங்க தமிழில். வாழையின் உச்சி கொத்து நோய். அந்த வாழையோடைய நுனிப்பகுதி வந்து அஃபெக்ட் பண்ணால் கண்டிப்பாக க்ரோத் இருக்காது, அது சொல்கிறாங்க. பஞ்சி டாப்பா பனானா, வாழையில் உச்சி கொத்து நோய். அப்புறம் லீஃப் கர்ல் ஆஃப் பப்பாயா. இது அதே மாதிரி இலை வந்து சுருண்டுறது, ஃபுல்லாக சுருண்டுறதுல கொஞ்சம் சொல்லுது. இதில் பப்பாயா தெரியும், பப்பாளி பழத்தில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வெயின் கிளியரிங் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர், வெண்டையில் நரம்பு வெளிறுதல் நோய். அந்த நரம்பு இருக்கு இல்லையா, மிட்ரீப்னு சொல்லுவாங்க. அந்த மிட்ரீப் வந்து கலர் வந்து அப்படி வெளுத்துட்டே வரும், அதை சொல்கிறாங்க. லேடிஸ் ஃபிங்கர்னால் வெண்டைக்காய். அப்புறம் ரைஸ் துங்க்ரோ டிசீஸ், தமிழ்லையும் அதே தான், நெல்லில் துங்க்ரோ நோயின்னு சொல்லுவாங்க. அப்படி எப்படின்னா கொஞ்சம் அப்படி இலையில வந்து அப்படியே அது அப்படியே பிளட் மாதிரி அப்படியே கொஞ்சம் வெடிச்ச மாதிரி தீ புண்ணு மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் குக்கும்பர் மொசைக் வைரஸ், வெள்ளரியில் தேமல் நோய். கடைசியாக டொமேட்டோ மொசைக் வைரஸ், தக்காளியின் தேமல் நோய். இது ஒரு 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்துக்கணும். அப்புறம் அனிமல் டிசீஸில் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஆஃப் கேட்டில், கால்நடைகளில் கோமாரி நோய். இது வந்து கால்நடைகளில் கோமாரி நோய்னு சொல்கிறோம். அப்புறம் ரேபிஸ் ஆஃப் டாக், நம்ம ஏற்கனவே தெரியும், வெறி நாய் கடி, அது காரணம் வைரஸ் தான். அப்புறம் என்செஃபலோமைலிட்டிஸ் ஆஃப் ஹார்ஸ் அப்படின்னா குதிரைகளின் மூளை தண்டுவட அலர்ஜி. குதிரைகளின் மூளை தண்டுவட அலர்ஜி நோயின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ஏற்கனவே சொன்னால் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லலாம் இல்லையா, அந்த பாயிண்ட்டு. அடுத்து ஹியூமனில் பார்த்தா ஏகப்பட்ட டிசீஸ் வருது வைரஸில். இப்போ கூட கொரோனா வந்துட்டு இருக்கு இல்லையா, அது ஏற்கனவே வந்ததுன்னா காமன் கோல்டு, சளி, ஹெப்பாட்டிஸ் பி, அப்புறம் கேன்சர், புற்றுநோய்,
SARS வந்து சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிம்டம். மேக்ஸிமம் இந்த கொரோனா குரூப் பார்த்தலாமே ரெஸ்பிரேட்டரி சிம்டம் தான் அஃபெக்ட் பண்ணும், இந்த லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் எய்ட்ஸ் அக்வயர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரம். ரேபிஸ் வெறிநாய்க்கடி, இங்கேயும் பாருங்கள் ரேபிஸ் வந்துருக்கு, அது நம்மளுக்கு கடிச்சிட்டான் இல்லையா. அதுக்கப்புறம் மம்ஸ்னா சொல்லுவீங்க பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க. அப்புறம் போலியோ இளம்பிள்ளை வாதம். சிக்கன் குனியா நம்மளுக்கு தெரியும். ஸ்மால் பாக்ஸ்னால் பெரியம்மை, சிக்கன் பாக்ஸ்னால் சின்னம்மை, மீல்ஸ் அப்படின்னா தட்டாமை. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், இந்த 5 மார்க் கொஸ்டின் இதையும் பார்த்துக்கணும் சரிங்களா. அதுக்கடுத்து நான் பார்க்க வேண்டியது கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது டூ யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் வைரஸுடைய இது எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, the streaks of two-leaf flower are due to two-leaf breaking viruses which belongs to the Patviridae group. பார்த்தீங்கன்னா தூலீப் மலரில் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா நீண்ட வரிகள் மாதிரி இருக்கும், அப்படியே அந்த ரெட் மாதிரி இதில் கூடிய இதெல்லாம் எல்லா கோடாக இருக்கும். அது காரணம் என்னன்னா இந்த வைரஸ் குரூப் தான். அந்த வைரஸ் குரூப் என்ன அப்படின்னா பாட்விரிடியோ குரூப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது 1 மார்க் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் 1 மார்க் டூ யூ நோ இருக்குன்னா படிச்சிடணும், 1 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் வைரஸ்னால் வந்து வைரஸஸ் ஆஃப் பாக்டீரியோவிரிடியே குரூப் ஆர் கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டட் இன்செக்ட்ஸ். வணிக ரீதியாக வந்து வைரஸ் குரூப் வந்து இந்த வைரஸ் குரூப் வந்து எதுக்கு பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துகிறாங்க, அதாவது இன்செக்டிசைடாக பயன்படுத்துகிறாங்க. இது நம்ம இங்கே பயன்படுத்துமான்னு தெரியல, இது வந்து ஃபாரின்லலாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதனால் பூச்சிக்கொல்லியாக பண்ணுறாங்க. சில வைரஸ் குரூப் வந்து நம்ம வந்து ஒரு மெடிட்ஸாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதில் வந்து இந்த குரூப்பு. அதேமாதிரி இன்னொரு குரூப் பாருங்க கீழே, சைட்டோபிளாஸ்மிக் பாலிஹைட்ரோசிஸ் கிரானிலோ வைரஸஸ் அண்டு எண்டோமோஃபாக்ஸ் வைரஸ் வேர் எம்ப்ளாய்டு பொட்டன்ஷியல் இன்செக்டிசைட்ஸ். ஆனால் சார் போனால் திறன்மிக்க பூச்சிக்கொல்லி, இதுவும் பூச்சிக்கொல்லி தான், இதுவும் பூச்சிக்கொல்லி, இதை விட இது பெஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் டூ யூ நோவில் இருக்குது, இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் வரும், நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா. இதெல்லாமே நாம் யூஸ் பண்ணுற மாதிரின்னு தெரியல, இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பூச்சிக்கொல்லி மெரிட்ஸை மேக்ஸிமம் வைரஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் இந்த 2 குரூப்பை வந்து நம்ம வந்து இன்செக்டிசைடாக யூஸ் பண்ணுறங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒன் ஆஃப் த பாயிண்ட்டே இதை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இது வரைக்கும் நம்ம இந்த தலைப்பு பகுதி வந்து பாக்டீரியோஃபேஜ், இதோட வைரஸுடைய பகுதிகள் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இந்த வீடியோவை 1 வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா நீங்கள் பாருங்கள். இந்த 1 வாட்டிக்கு 2 வாட்டிக்கு இந்த வீடியோ நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னங்கிறது புரியும். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இதை நல்லா அந்த வாய்ஸை நல்லா கேளுங்க. ஏதாவது புரியல அப்படின்னா அதை நோட் பண்ணி வைங்க. ரஃப் நோட்டு பக்கத்தில் ஒரு ஃபேர் நோட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இன்ஸ் எடுக்கணும். அப்புறம் இந்த வீடியோஸை ஒரு 2 or 3 டைம்ஸ் பார்த்து முடிச்சோன்னே புக்ஸ் எடுத்து நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரங்கிறது புரியும். அவரை மார்க் பண்ணிக்கோங்க, ஆன்சர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணிக்கோங்க. சிலது சொல்லியிருப்போம், சிலது நம்ம சொல்லாமல் இருப்போம், அதை என்னங்கிறத பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டவுட்ஸ் வந்து நீங்கள் எப்போ வேணால் என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் கேட்கலாம். மற்ற டீச்சர்ஸும் நீங்கள் கேட்கலாம். உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். நல்லா பண்ணுங்கள் சரி, நல்லா படிங்க. இப்போலேருந்தே படிச்சுட்டு வந்து உங்களுக்கு மேபி வந்து அந்த உங்களுக்கு 4 வீக்ஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீப் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்லீப் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா அந்த ஸ்லீப் டெஸ்ட்டை நல்லா நீட்டாக படித்து நல்லா எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பக்கத்தில் புக்ஸ் எப்பயுமே வச்சுட்ருக்கணும். டயக்ராம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 வாட்டிக்கு 2 வாட்டி இல்லை 3-4 வாட்டி நீங்கள் டயக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் டயக்ராம் வரும். பயாலஜி பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுங்கள் சரிங்களா. நன்றி, வணக்கம்.